நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திரைசேரி உண்டியல்கள் குறித்து மத்திய வங்கியின் அறிவிப்பு. இன்றும் விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுப்பு. கொழும்பில் ஒன்று கூடிய சுதந்திர கட்சியின் அரசியல் பிரமுகர்கள். கிளிநொச்சியில் வாகன விபத்து, 2 படுகாயம். பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. யாழில் மனைவியின் காதை வெட்டியவருக்கு நேர்ந்த கதி. வழிப்பறி கொள்ளையில் போலீஸ் கான்ஸ்டபிள். இலங்கை விமான நிலையங்களை கைப்பற்றும் இந்தியாவின் திட்டம். 5000 உளவு சேவைகள் களத்தில். தொடர்பென விரிவான செய்திகள். எதிர்வரும் 15ஆம் தேதி 1,07,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 32,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 35,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விடப்பட உள்ளன. மேலும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. நீண்ட வாரம் விடுமுறையை முன்னிட்டு இன்றும் விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இன்று முற்பகல் கட்டன் வரை மேலதிகமாக 8 பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக சபையின் தலைவர் ரமல் ஸ்ரீவர்தன குறிப்பிட்டுள்ளார். தமது சொந்த ஊர்களுக்கு சென்று மீண்டும் கொழும்புக்கு திரும்பும் மக்களுக்காக நாளை முதல் மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் மத்திய குழு உறுப்பினர்கள் கொழும்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். குறித்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு டார்லி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதன்போது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக பொதுஜன ஐக்கிய முன்னணியின் கதிரை சின்னத்தில் வேட்பாளர்களை முன்னிறுத்துதல், புதிய தொகுதி அமைப்பாளர்களை நியமித்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கலந்துரையாடலில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, துமிந்த திசாநாயக்க, மஹிந்த அமரவீர, அங்கஜன் ராமநாதன், வீரகுமார திசாநாயக்க, சாரதி துஷ்மந்த மித்ரபால உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. பரந்தன் பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த ஓட்டுநர் பயிற்சி பாடசாலையின் முச்சக்கர வண்டியொன்றின் மீது அதே பகுதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று பின்பக்கமாக மோதியுள்ளது. குறித்த விபத்தில் படுகாயமடைந்த 2 கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் 5 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நேற்றிரவு 8:30 மணி முதல் இன்று இரவு 8:30 மணி வரையிலான 24 மணித்தியாலங்களுக்கு மண்சரிவு குறித்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் பதுளை மாவட்டத்தின் வெளிமடை, பசறை, காலியல ஆகிய பகுதிகளிலும், கண்டி மாவட்டத்தின் மெததும்பர, பாததும்பர, உடுதும்பர ஆகிய பகுதிகளிலும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. மேலும் குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம பிரதேசத்திலும், மாத்தளை மாவட்டத்தின் உக்குவெல மற்றும் ரத்தோட்ட பகுதியிலும், நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை மற்றும் கேகுரன் கெத்தர் பிரதேசங்களிலும் இந்த அறிவிப்பு அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதியில் மனைவியின் காதை வெட்டிய கணவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது கணவரின் சித்திரவதை தாங்காமல் சண்டிலிப்பாயில் உள்ள உறவினரின் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அங்கு சென்ற கணவன் கடந்த வருடம் 7ஆம் தேதி அன்று மனைவியின் காதை வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளார்.
பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய பின்னர் சம்பவம் தொடர்பில் கடந்த 10ஆம் தேதி அன்று மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். சந்தேக நபருக்கு எதிராக வேறு சில முறைப்பாடுகள் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதனையடுத்து தப்பி சென்ற நபர் கடந்த வெள்ளிக்கிழமை வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை சந்தேக நபர் இதற்கு முன்னரும் மனைவியின் தலை மற்றும் காலினை உடைத்து பல்வேறு சித்திரவதைகளை செய்துள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நேற்று முன்தினம் சனிக்கிழமை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை அடுத்த 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வழிப்பறி கொலையில் ஈடுபட்டதாக கூறப்படும் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கங்வெல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் வீதியில் பயணிக்கும் பொதுமக்களின் தங்க நகைகளை கொள்ளையிடுவதாக கங்வெல்ல போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தும்மோதர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப்பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கங்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இலங்கையில் 5000 இந்திய உளவு சேவைகள் செயற்பட்டு வருவதாகவும் அவை நாட்டின் விமான நிலையங்களை கைப்பற்ற முனைப்பு காட்டி வருவதாகவும் முன்னணி சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையின் கடல், எரிசக்தி, மின்சாரம், நிலம், துறைமுகம் மற்றும் விமான நிலையத்தை கையகப்படுத்தும் ஒரு நடவடிக்கைக்கு அமைவாகவே இந்த தரப்பு செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னணி சோசலிச கட்சி ஏற்பாடு செய்த இந்தியா பெரிய சகோதரரா மாநாடு கொழும்பில் நடைபெற்றது. அங்கு கருத்து தெரிவித்த துமிந்த நாகமுவ இந்த திட்டம் இத்துடன் நிற்கவில்லை என்றும் இலங்கையில் உள்ள அனைத்து முக்கிய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களையும் இந்தியா கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி அனுரகுமார டிசம்பர் 15 முதல் 17 வரை இந்தியாவுக்கு விஜயம் செய்தார். இந்த விஜயத்தின் போது இந்தியாவுடன் சில ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் அவை இறுதி ஒப்பந்தங்கள் அல்ல என்றும் அரசாங்கம் ஊடகங்களுக்கு தெரிவித்தது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது டிஜிட்டல் அடையாள அட்டை தொடர்பான ஒப்பந்தத்தை ஒரு இந்திய நிறுவனத்துக்கு வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் விஜித ஹேரத் பின்னர் செய்தித்தாள் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருந்தார். ஒரு நாடாக இலங்கை இந்தியாவுடனும் மற்ற நாடுகளுடனும் பொருளாதார மற்றும் அரசியல் உறவுகளை பேண வேண்டும் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அந்த பரிவர்த்தனை நாட்டின் சுதந்திரத்திற்கும் இறையாண்மைக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது. இந்த நேரத்தில் தான் இந்தியா உலகில் ஒரு பொருளாதார சக்தியாக உருவெடுக்கும் ஒரு உத்தியில் உள்ளது. அந்த உத்தியின் மூலம் இந்தியா ஆசிய பிராந்தியத்தில் புவிசார் அரசியல் சக்தியையும் சந்தை சக்தியையும் பெற விரும்புகிறது என கூறப்படுகின்றது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.